ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்தை பல்ல நிரந்தரமாக சரி பண்ணி கொடுக்குறக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் சொத்தை பல் மேலே வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது கொய்யா இலைகளை தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல் சொத்தையை சரி பண்ணி கொடுக்குறக்கான ஒரு அருமையான ரெமெடி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா இலைகள் எடுத்துருக்கோம்னு சொல்லலாம். இந்த கொய்யா இலைகள் பார்த்திங்கன்னா அந்த பல்லில் இருக்கக்கூடிய அந்த சொத்தையை சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இரத்த கசிவாக இருக்கட்டும், பல் புழுவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வெளியேற்றி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த கொய்யா இலை ஒரு பெனிஃபிட்ஸ் ஆனது அப்படின்னே சொல்லலாம். அதுக்காண்டி தான் நம்ம கொய்யா இலை எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பூண்டு தான் எடுத்துருக்கோம். இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகமாகவே இருக்குது. இந்த காரத்தன்மை கண்டிப்பாக நமக்கு அந்த பல் புழுவை நிரந்தரமாக சரி பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம பூண்டு எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு பூண்டு தேவையான அளவுக்கு ஒரு 4 பூண்டு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பெரிய பூண்டாக இருந்தோம், சின்ன பூண்டாக இருந்தோம் எடுத்துக்கோங்க. இந்த பூண்டோட அந்த தோலை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை கண்டிப்பாக பல் புழுவை நிரந்தரமாக சரி பண்ணி கொடுக்கும். இப்போ பூண்டோட தோலை நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். அதே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதை நான் சொல்கிற மெத்தடை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த பல் சொத்தை மேலே வச்சுட்டு வரப்போ சொத்தையை கண்டிப்பாக நிரந்தரமாக சரி பண்ணி கொடுக்கும். இப்போ பூண்டை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எடுக்கக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா இந்த பல்லில் இருக்கக்கூடிய அந்த எண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த கரைகளாக இருக்கட்டும், சொத்தை பல்லாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இந்த மஞ்சத்தூள் சொல்லலாம். மஞ்சத்தூள்னாலே நம்ம பொதுவாக அந்த கிருமிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கண்டிப்பாக நமக்கு அந்த பல்லில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகளையும் விரட்டி அடித்து அந்த சொத்தை பல்லையும் மறைய வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு க்ளீனான பவுலில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளை நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மிளகுல பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகமாகவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை கண்டிப்பாக சொத்தை பல்ல சரி பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா தட்டி விட்டு நம்ம பொடி பக்குவத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ மிளகை சேர்த்து நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கோங்க.
பொடி பக்குவத்துக்கு தட்டி விட்டாச்சு. அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்தோம்லே அந்த கொய்யா இலை, அதில் ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்து அதில் இந்த நம்ம பண்ண இந்த ரெமெடியை வச்சு நம்ம வந்து சொத்தைப்பல் மேலே வைக்கணும். நமக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சு இதை அப்படியே நீங்கள் சொத்தைப்பல் மேலே வச்சுட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொத்தைப்பல்ல வந்து 2 நாள் தொடர்ந்து இந்த மணிக்கு செஞ்சுட்டு வரப்போ சொத்தைப்பல்ல நிரந்தரமாக சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.